ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏர்லி இயர்ஸ். இன்றைக்கி ஏர்லி இயர்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் ரிவ்யூ ஒரு புக் ரெக்கமெண்டேஷன்னு சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கான புக் கிடையாது, பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ்க்கான புக். எஸ், இட்ஸ் ஹவு டு டாக் ஸோ கிட்ஸ் வில் லிசன் அண்ட் லிசன் ஸோ கிட்ஸ் வில் டாக் பை அடல் ஃபேபர் அண்ட் எலைன் மாஸ்லிஷ். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு பேரண்டிங் புக் அண்ட் நேஷ்னல் பெஸ்ட் செல்லரும் கூட. ஸோ இந்த புக் யாருக்கு அப்படின்னா, பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்கள டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட் குழந்தைங்க ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, கோவப்படுறாங்க, நம்ம சொல்கிறத லிசன் பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் நீங்களுமே அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட டெம்பர் இழந்து அவங்கள ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அப்ரோச்சஸ் எல்லாமே உங்களுக்கு உங்கள் குழந்தையோட கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நல்லாவே அவங்கள டீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற அப்ரோச்சஸ் நீங்கள் உங்கள் குழந்தை எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற அப்ரோச்சஸ் ஒரு ஜிஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த புக்கு டீட்டெயிலாக படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த புக்குக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயும் இதுக்கான டீட்டெயில்டு ரிவ்யூஸும் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் ஏரியாஸ் எல்லாத்தையுமே எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஆத்தர் நமக்கு ஒரு 5 அப்ரோச்சஸாக பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்பிங் சில்ட்ரன் டீல் வித் தேர் ஃபீலிங்ஸ். லைக் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களோட இமோஷன்ஸு ஃபீலிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தான் அவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட்லி, ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு பனிஷ்மெண்ட். இன்னமும் நிறைய இடத்துல குழந்தைங்கள பனிஷ் பண்ணுற பழக்கங்கள் இருக்கும். ஸோ அது அவுட் ஆஃப் ஆர் கண்ட்ரோல். ஸோ அதை எப்படி தவிர்த்து பனிஷ்மெண்ட் இல்லாமல் அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட், என்கரேஜிங் அட்டானமி. அதாவது குழந்தைங்க வளர வளர ரொம்ப இண்டிபெண்ட்டாக செயல்படணும், யோசிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ப்ரைஸ் ஆர் ரிவார்டிங். லைக் எப்படி அவங்க செய்கிற விஷயங்கள், நல்ல அவுட்கம்ஸ் நம்ம எப்படி அது ப்ரைஸ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது. லாஸ்ட் பாயிண்ட், ஃப்ரீயிங் சில்ட்ரன் ஃப்ரம் பிளேயிங் ரோல்ஸ். லைக் நிறைய தடவை நம்ம குழந்தைங்க இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம அவங்கள லேபிள் பண்ணுறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தை ரொம்ப ஒரு ஷையான சைல்டு அப்படின்னா நம்ம அதை அடிக்கடி அந்த குழந்தை முன்னாடியோ மற்றவங்களுக்கு சொல்லுவோம், இவங்க ரொம்ப ஷை, யார்கிட்டயும் ஜாஸ்தி பேச மாட்டாங்க, இவங்க இப்படி தான் ரொம்ப ரொம்ப ஷை டைப். அந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி அதை இன்சிஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், அதை பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, நம்மனா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும் போல, நம்மளை பற்றி இந்த மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, வி ஆர் லைக் திஸ் அப்படின்றது திரும்ப திரும்ப அது ஸ்ட்ராங் ஆகுமே தவிர அதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்கம் என்ன அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்றத எல்லார்கிட்டையும் சொல்கிறதோ இல்லை அவங்க முன்னாடி சொல்கிறதோ ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸை தான் ஆத்தர் இந்த புக்கில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, ஆஸ் ஐ செட், வித் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா இந்த புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட டீட்டெயில்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அகெயின், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பேரண்டிங். Bye-bye. Thanks for watching. Bye-bye.